மேபி 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் லெட்டர் வந்து வெளியாக்கியிருக்கிறீங்க. எம்ஏபி கட்சியோட மற்ற இந்திய கட்சிகளும் வந்து இணைந்து இந்த நாட்டில் இந்திய மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில் மற்ற இந்திய கட்சிகளில் இருக்கக்கூடிய இந்திய தலைவர்களோட ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் வந்து கூப்பிட்டுருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மாயிகாவையும் நீங்கள் எதிர்த்திருக்கிறீங்க. இப்போ வந்து மாயிகாவை வந்து நீங்கள் ரவுண்ட் டேபிளுக்கு கூப்பிடுறீங்க. எதை நோக்கி போயிட்டு இருக்குது? இல்லை சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு சதியாக இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டு இருக்குது. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 20 வருஷத்துக்கு முன்பு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஹிண்ட்ரஃப்கியில் நான் ஏன் மாயிகாவை எதிர்த்தேன்னா, ஏன்னா அவங்க வந்துட்டு பேசல. அவங்க வந்து அரசாங்கத்திட்ட டிமாண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியவங்க அவங்க கடமையெல்லாம் தவறிட்டாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ஃபுல் பிளாஸாக போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும், ஆலய உடைப்பு, மத மாற்றம், எவ்வளோ பிரச்சனை. அதெல்லாம் எதிர்த்து தான் 2007 வந்து ஒரு பேரணி நடந்துச்சு. பேரணி நடந்து ஐஎஸ்எல்ல பிடிச்சாங்க. அப்பயும் நம்ம வந்து எதிர்த்தோம் மாயிகாவை. அப்புறம் பரிசான் தூத்த லூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. பாக்காத்தானை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். பாக்காத்தானும் ஜெயிச்சாங்க. 2018 ஜெயிச்ச பிறகு முதல் தடவையாக நான் மந்திரியாக இருக்கும்போது என்ன நான் மாற்றம் கொண்டு வரணுமோ நான் கொண்டு வந்தேன். அந்த டைமில் ஆஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு பல தடுகளில் வந்துட்டு பாக்காத்தானில் உள்ளவங்களே கொடுத்தாங்க. தலைமைத்துவம் பாக்காத்தானில் உள்ள இந்திய தலைவர்களே எனக்கு அப்போ கொடுத்தாங்க. ஆனால் பாயிண்ட் வந்து என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் 2025 வந்து நிறைய கட்சிகள் இருக்காங்க. மாயிகா ஓகே பழைய கட்சி மாயிகா இருக்குது. பக்கத்தான் ஹரப்பான் டிஐபி பிகேஆர்லேயும் இந்திய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ ஹிண்ட்ராஃபோ வந்து நம்ம வந்து சொந்த கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம். நம்ம வந்து என்ஜிஓவாக இருந்து நம்ம போராட முடியாது. நம்ம அதிகாரத்தில் இருந்தால் தான் மக்களுக்கு உண்மையான தீர்வு வந்து நம்ம கொண்டு வர முடியுங்கிறத 2018 நான் அது வந்து உணர்ந்துட்டேன். ஆக இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எம்இபின்னு மலேசியன் அட்வான்ஸ்மெண்ட் பார்ட்டிங்கிற ஒரு கட்சி நம்ம வச்சுருக்கோம். அதே சமயத்தில் மக்கள் சக்தி இருக்குது, அப்புறம் ஐபிஎஃப் இருக்குது, இன்னும் என்னென்னமோ கட்சிலாம் இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அரசியல் சூழல் வந்து ரொம்ப மாறிடுச்சு. எதிரிங்களாம் நண்பராக ஆகிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் வந்து பக்கத்தானும் பரிசானும் எதிரி. போன தேர்தலுக்கு முன்பு அன்வர் இப்ராஹிம் என்ன சொன்னார்? இது புஞ்சாங்கன்னு சொன்னார். ஜைர் இப்ராஹிம் திருடன்னு சொன்னார். ஆனால் தேர்தல் முடிஞ்சிட்டே போயிட்டு அவரோட ஆஃபீஸில் போய் கையை கொடுத்து நம்ம கூட்டணி வச்சு நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அன்றைக்கி நைட்டே எல்லாம் மறந்துட்டாங்க. இதுதான் அரசியல்வாதிங்க. அப்போ ஒரு கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பிரஜான் பிற்பாடுவான்னு சொல்லி அவங்க வழி நடத்துறாங்க. அடுத்த தேர்தல் பிறகு கோலிஷன் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஏது எப்படி வந்தாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும். நம்ம 6% வச்சுட்டு பிரதமர் ஆக முடியாது. ஆனால் எந்த கூட்டணி, எல்லா கூட்டணியிலும் இருக்காங்க. இப்போ எம்ஏபியை தவிர நான் நினைக்கிறேன் மற்ற கட்சிகள்லாம் ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்காங்க. எந்த கூட்டணியாக இருந்தாலும் கூட இந்தியர்களோட பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். இந்த இதில் வந்து 3 விஷயத்தை பேசணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, ஆர்எம்கே வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் ஆர்எம்கே ரஞ்சக மலேசியா திகபிளாஸில் வந்து குறைஞ்சபட்சம் 25 பில்லியன் போடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். 2வது வந்துட்டு இந்த ஆலய பிரச்சனை இன்னும் தீர்வு காணல. ஏன்னு சொன்னால் இந்த ஆலயத்தோட நில பிரச்சனையை நம்மளுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும். 3வது வந்து இந்தியர்களுக்கு ஓட்டு பவர் இல்லை. இந்த 3 விஷயத்தையும் நம்ம எந்த கூட்டணி வந்தாலும் இந்த 3 விஷயம் தான் மெயினான விஷயம். இதை 3 நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். 2028க்கு பிறகு எப்படி கூட்டணி அமையும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ யார் எங்கே இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை வந்து மாறாது. கூட்டணி மாறலாம், ஆனால் இந்த 3 பிரச்சனை மாறாது. இந்த பிரச்சனை இருக்கும். இந்த 3 பிரச்சனைக்கும் நம்ம ஒரே மனசோட தீர்வு நம்ம போய் கொடுத்தோம்னா அந்த கட்சிகள் அவங்க கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா அவங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரட்டும். நம்ம கூட்டணி ஜெயிச்சோன்னா நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். இப்போ எப்படி நான் வந்துட்டு நஜீப் கூட 2014 போய் கொஞ்ச நாளில் வந்து நான் போய் மித்ராவை எப்படி நான் வாங்கி எடுத்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணனால தானே இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 100 மில்லியன் இருக்குது. இல்லைன்னா அதுவும் இருந்திருக்காது நம்மளுக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு நான் செஞ்சது தப்பு, நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வந்து அந்த 100 மில்லியனில் குளிர் கைறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க வந்தாலும் அந்த தீர்வு வாங்கி கொடுக்கட்டும் சமுதாயத்துக்கு, நாங்கள் வந்தாலும் அந்த தீர்வை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அவ்வளோதான். மலாய்க்காரவங்க இது வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிடுச்சு. அரசாங்கம் எல்லாரும் வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாமே மலாய் தண்ணி சலுகையும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு காமன் காஸ் இருக்குது. மலாய் தண்ணி சலுகையை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாரும் அதை பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏன் பாதுகாக்கக்கூடாது? நீங்கள் முதல் சொன்னீங்க, சிலவங்க சொல்கிறாங்க இது சதியாக இருக்கலாம்னு. இல்லை, இது சதி கிடையாது. அதாவது என்னென்னா நம்மளோட பிரச்சனை வாட் எவர் இட் இஸ், நம்ம பிரச்சனை ரிமைன்ஸ் தி சேம். எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்துட்டு இந்த நம்மளாம் ஒத்துமையாக இருக்கணும்னு பொதுவாக எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஒத்துமையாக இருக்கணும் வாயில தான் வருது.
அப்போ இப்போ நம்ம ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க, சதியாக இருக்குமா? அது சந்தேகம் வந்துக்கிட்டு தான் இருக்கு பாருங்களேன். இது வந்து வாட்டி கிடையாது. இது ஏற்கனவே போன வருஷம் நான் 2 வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் செஞ்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு போன வருஷம் 2 வாட்டி சொல்லியிருக்கேன். இது என்னோட 3வது டைம். நான் ட்ரை பண்ணி மக்களோட விருப்பம் வந்து என்னன்னா, எல்லா கட்சிகளும் ஒன்றா கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வச்சு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், அவங்கவுங்க கூட்டணியை பார்த்துக்கிட்டோம். ஆனால் நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு காமன் தீர்வு நம்மளுக்கு வேணும்னு தான் நான் சொல்ல வரேன்.